ஹாய் எரியான், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் எங்கே கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் புக்கில் ஜியாகிரஃபி டாப்பிக்கில் வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ இங்கே ஒருத்தர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தார், எனக்கு ப்ரெஷர் பெல்ஸ் அதுக்கப்புறம் வந்து ட்ரேட் விண்ட்ஸ், ஈஸ்டர்லைஸ், வெஸ்டர்லைஸ், ஓஷன் கரண்ட்ஸ்னால் என்ன, லேண்ட் ப்ரீஸ், சீ ப்ரீஸ், ஈக்குட்டோரியல், லோ ப்ரெஷர் பெல்ட், சப்ட்ராபிக்கல், ஹை ப்ரெஷர் பெல்ட், இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கன்ஃபியூஷனாக இருக்குது ஒன்றுக்கு ஒன்று. ஸோ இதை பற்றி எடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த டாப்பிக்கில் கவர் ஆகும். ஸோ அதனால தான் இந்த டாபிக் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து டிஎன்பிசி சிலபஸில் கவர் ஆகிற டாபிக் தான் உங்களுக்கு. ஸோ டேரெக்டாக ப்ரெஷர் பெல்ட், ட்ரேட் விண்ட்ஸ்குள்ளே போகாமல் இன்ட்ரடக்ஷன்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், Earth is unique planet where life is found. Can you imagine life on the earth without air? ஸோ எர்த்துன்ற பிளானட் தான் பார்த்திங்கன்னா லைஃப் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ எர்த்துன்றது ஒரு பிளானட்ன்றது நமக்கு நல்லா தெரியும். எர்த்தை வந்து ஏர் இல்லாமல் இமேஜின் பண்ண முடியுமா? ஏர் இல்லாமல் கண்டிப்பாக வந்து வாழவே முடியாது. ஏர் தான் பார்த்திங்கன்னா எசென்ஷியல், ஒரு லைஃபுக்கு எசென்ஷியலான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ ஏர் இல்லைன்னா யாருமே வாழ முடியாது, எந்த ஒரு லிவிங் ஆர்கானிசமாலையும் வாழ முடியாது. The blanket of air that surrounds the earth is called the atmosphere. ஒரு எர்த்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாங்கெட் ஆஃப் ஏர் வந்து சரௌண்ட் ஆகிருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி வந்து க்ளோஸ் ஆகுது, எர்த்து கூட எப்படி வந்து க்ளோஸ் ஆகுது இந்த ஏர்ன்னு பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் அட்ராக்ஷன் மூலமாக நடக்குது அப்படின்றாங்க. ஸோ இந்த அடுத்தது கம்போசிஷன் ஆஃப் அட்மாஸ்பியர் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் வந்து நைட்ரஜன் எவ்வளோ, ஆக்சிஜன் எவ்வளோ, ஆர்கான் எவ்வளோ, நியான் எவ்வளோ, இதெல்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் வேல்யூஸ் வந்து பர்சன்டேஜோட தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சிம்பிளான கொஷின் குரூப் 1 எக்ஸாம்லேயே கேட்டிருந்தாங்க. நைட்ரஜன் ஆக்சிஜனுக்கு அப்புறம் எந்த ஒரு கான்ஸ்டியூண்ட் வந்து எர்த் அட்மாஸ்பியரில் வந்து இருக்குது, எந்த கேஸ் வந்து எர்த் அட்மாஸ்பியரில் இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கன் தான். இந்த மாதிரி சிம்பிளான கொஷின் கூட ப்ரிலிம்ஸில் வந்து கேட்பாங்க. ஸோ ஆர்கன் அப்படின்றது ஆன்சரு. ஸோ ஆர்கன் பார்த்திங்கன்னா ஒரு ரேர் கேஸ். ஸோ அட்மாஸ்பியர் இஸ் a mixture of gases, water, vapor and dust particles. ஸோ அட்மாஸ்பியரில் வந்து எல்லாமே மிக்சராக இருக்கும். கேஸஸ் இருக்கும், வாட்டர் இருக்கும், வேப்பர் இருக்கும், டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நைட்ரஜன் வந்து 78% இருக்கும், ஆக்சிஜன் வந்து 21% இருக்கும். இது ரெண்டுமே பெர்மனன்ட் கேஸஸ் ஆஃப் த அட்மாஸ்பியர். ஸோ இதுவே பார்த்திங்கன்னா 78 + 21 வந்து 99% வந்து வந்துடுது நமக்கே. ஸோ ஹையஸ்ட் வந்து நைட்ரஜன், அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் வந்து நமக்கு வருது. ஸோ இந்த வேல்யூஸ் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகாது. எப்பயுமே வந்து நைட்ரஜன் 78, ஆக்சிஜன் வந்து 28. ரிமைனிங் இருக்க அந்த 1% என்ன தெரியுமா இருக்கும் உங்களுக்கு? ஆர்கன் வந்து 0.93% இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு வந்து 0.03% இருக்கும், நியான் வந்து 0.0018% இருக்கும், ஹீலியம் பார்த்திங்கன்னா 0.005% இருக்கும், ஓசோன் பார்த்திங்கன்னா 0.00006% இருக்கும், ஹைட்ரஜன் வந்து 0.0005% இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கூட கேட்கலாம், வேல்யூஸ் கொடுத்துட்டு மேட்ச் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரியும் கேட்கலாம், இல்லை டேரக்ட் கொஷின் கூட கேட்டுடலாம் உங்களுக்கு. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை பார்த்துக்கோங்க. இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா கிரிப்டான், ஜெனான் அண்ட் மீத்தேனும் இருக்கும், அதோட ட்ரேஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பர்சன்டேஜ் வந்து தெரியல, ஆனால் அதோட ட்ரேஸ் வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ வாட்டர் வேப்பர் பார்த்திங்கன்னா 0 to 0.4% வந்து இருக்குது அட்மாஸ்பியரில். இந்த வாட்டர் வேப்பர் இருக்கு இல்லையா, 0.2 to 0.4% தான் வந்து நம்ம வெதர் ஃபினாமன், வானிலை அறிக்கையை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ வானிலை அறிக்கை வெதர் ப்ரிடிக்ஷனுக்கு எந்த ஃபினாமினா வந்து ரொம்ப யூஸ் ஆகுது அப்படின்றது கொஷின் கேட்டாங்கன்னா வாட்டர் வேப்பர். அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 to 0.4%. The other solid particles present in the atmosphere include dust particles, salt particles, pollen grains, smoke, soot, volcanic ashes, etc. ஸோ அதர் சாலிட் பார்ட்டிகல்ஸ் என்னென்ன இருக்குன்னா டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்குது, ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போலன் கிரெயின், ஸ்மோக், சூட், அதுக்கப்புறம் வால்கானிக் ஆஷஸ், வால்கான்லேருந்து வர ஆஷஸ். ஸோ இதெல்லாம் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து கேஸஸ் அண்ட் அட்மாஸ்பியரோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த ஒரு ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க. ஃபேக்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இன் 1772 CE டேனியல் ரூதர்ஃபோர்டு தான் பார்த்திங்கன்னா நைட்ரஜன் வந்து அட்மாஸ்பியரில் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1774 ஜோசப் பிரிஸ்லி அப்படின்றவரும் ஆக்சிஜனை வந்து அட்மாஸ்பியர்லேருந்து கண்டுபிடிக்கிறார். டேரக்ட் கொஷினே கேட்டலான்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சிஜனை டிஸ்கவர் பண்ணது யார் அப்படின்னா ஜோசப் பிரிஸ்லி அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஆக்சிஜன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லிவிங் ஆர்கானிசம். ஆக்சிஜன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் லிவிங் ஆர்கானிசம். ஸோ லிவிங் ஆர்கானிசம் பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் வந்து
ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா CO2 என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா சன்லேருந்து வர ஹீட் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அது வந்து எப்படி அப்சர்வ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா வர ஹீட்டெல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து டேரெக்டாக ரிலீஸ் பண்ணாது, மொத்தத்தையும் ஒரேடியாக ரிலீஸ் பண்ணிடாது. அது வந்து இன்சுலேஷன் அண்ட் ரேடியேஷன் மூலமாக பார்த்திங்கன்னா அது அப்சர்வ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ அந்த 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 ப்ராசஸ் பேர் தான் பார்த்திங்கன்னா இன்சுலேஷன் ரேடியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மொத்தமாக ஹீட் ஆக்கிடாது. ஸோ கொஞ்சமாக வார்மாக வச்சுக்கணும் இந்த CO2 வந்து சன்லேருந்து வர ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு அட்மாஸ்பியரை வந்து வார்மாக வச்சுக்குவோம். ஸோ எப்படி இன்சுலேஷன் அண்ட் ரேடியேஷன் மூலமாக வச்சுக்கோ அப்படின்றாங்க. ஸோ நைட்ரஜன் ஆக்ட் அஸ் அ டைல்யூண்ட் அண்ட் இட் இஸ் கெமிக்கலி இன்ஆக்டிவ். ஸோ டைல்யூண்ட்னா மற்ற கெமிக்கல்ஸோட பார்த்திங்கன்னா ஒன்று சேரும் அப்படின்றாங்க. அதே மாதிரி வந்து கெமிக்கலி இது வந்து இன்ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓசோன் ஹெல்ப்ஸ் இன் ப்ரொடெக்டிங் தி எர்த் ஃப்ரம் ரேடியேஷன். ஸோ சன்லேருந்து வந்த ரேடியேஷனில் வந்து நம்மளை டேரெக்டாக UV ரேடியேஷனில் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது எதுன்னு பார்த்திங்கன்னா ஓசோன் தான். The solid particles in the atmosphere act as a nuclei on which water vapor condenses to form precipitation அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அட்மாஸ்பியரில் சாலிட் பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். இது வந்து ஒரு நியூக்ளியாக ஆக்ட் பண்ணும். ஸோ ஒரு நியூக்ளியாக ஆக்ட் பண்ணும். இதில் வந்து வாட்டர் வேப்பர் வந்து கண்டென்ஸ் ஆகி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிசிபிடேஷன் ஃபார்ம் ஆகும், அதாவது மழை வந்து உருவாகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நியூக்ளியை பார்த்திங்கன்னா இந்த சாலிட் பார்ட்டிக்கல் வந்து ஒரு சென்ட்ரல் பார்ட்டாக வந்து விளங்குது. இதில் வந்து வாட்டர் வேப்பர் வந்து கண்டென்ஸ் ஆகி நமக்கு வந்து மழை உருவாகிற காரணியாக இருக்குது, பெரிசிபிடேஷன் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் த அட்மாஸ்பியர் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பாருங்கள், த அட்மாஸ்பியர் இஸ் திக் நியர் த எர்த் சர்ஃபேஸ். ஸோ எர்த்து சர்ஃபேஸில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். அதே ஈவென்ச்சுவலி நீங்கள் மேலே போக போக எக்ஸோஸ்பியர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து மெர்ஜ் ஆகிடும் ஸ்பேஸ் கூட வந்து அவுட்டர் ஸ்பேஸ்னு ஒன்று எக்ஸோஸ்பியரை தாண்டும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவுட்டர் ஸ்பேஸ் போயிடும். ஸோ அங்கே போய் மெர்ஜ் ஆகிடும். அந்த இடத்துல போகும்போது பார்த்திங்கன்னா அட்மாஸ்பியர் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ எர்த்துக்கிட்ட இருக்கும்போது திக்காக இருக்கும். ஸோ மேலே அவுட்டர் ஸ்பேஸ் போகும்போது பார்த்திங்கன்னா மெர்ஜ் ஆகும்போது ஈவென்ச்சுவலி பார்த்திங்கன்னா மெர்ஜ் ஆகிடும் போய் ஸ்பேஸோட. அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. The 5 atmospheric layers are troposphere, stratosphere, mesosphere, thermosphere and exosphere அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரோபோஸ்பியர் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லோவஸ்ட் லேயர். ஸோ ட்ரோபோஸ்பியர் தான் லோவஸ்ட் லேயர். அதுக்கடுத்தது ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், எக்ஸோஸ்பியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்டரை வந்து மறந்துடாதீங்க. The lowest layer of the earth atmosphere வந்து ட்ரோபோஸ்பியர்னு சொல்கிறோம். க்ரீக் வேர்டில் வந்து ட்ரோபோஸ் மீன்ஸ் டேர்ன் ஆர் சேஞ்ச். ஸோ க்ரீக் வேர்டில் பார்த்தீங்கன்னா ட்ரோப்போனா டேர்ன் ஆர் சேஞ்சுன்னு அர்த்தம். இந்த லேயர் வந்து எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 8 kilometers அட் த போல் அண்ட் அப் டு 18 kilometers அட் த ஈக்வேட்டர். ஸோ போல்ஸ் பார்த்திங்கன்னா மேலே இருக்கும். ஸோ போல்ஸில் பார்த்தீங்கன்னா 8 kilometers வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். ஈக்வேட்டரில் அதாவது நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 kilometer வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. The temperature decreases with increasing height. ஸோ ஹைட் இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஆல்மோஸ்ட் ஆல் வெதர் ஃபினாமினா டேக்ஸ் பிளேஸ் இன் திஸ் லேயர். ஸோ எல்லா வெதரும் வானிலையும் பார்த்திங்கன்னா இந்த லேயரில் தான் நடக்கும். ஸோ இதை வந்து இன்னொரு பேரும் சொல்லலாம், என்னன்னு சொல்லலாம், வெதர் மேக்கிங் லேயர். த அப்பர் லிமிட் ஆஃப் த ட்ரோபோஸ்பியர் இஸ் கால்ட் அஸ் ட்ரோபோபாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ட்ரோபோஸ்பியர் அப்பர் லேயர் வந்து என்ன சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். அப்பர் லேயர் ஆஃப் த ட்ரோபோஸ்பியரை வந்து நம்ம வந்து ட்ரோபோபாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஸ்ட்ராட்டோஸ்பியரோட அப்பர் லேயரை வந்து ஸ்ட்ராட்டோஸ்பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி மீசோஸ்பியரோட அப்பர் லேயரை வந்து மீசோபாஸ் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ தெர்மோபாஸுக்கும் மீசோஸ்பியருக்கும் நடுவில் இருக்க அந்த லேயர் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து மீசோபாஸ்ன்னு சொல்கிறாங்க. இங்கே ட்ரோபோஸ்பியருக்கும் ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கும் அந்த நடுவில் ஒரு லேயர் இருக்கு இல்லையா, அதை வந்து ட்ரோபோபாஸ், அதை வந்து அப்பர் லேயர் ஆஃப் த ட்ரோபோஸ்பியர் வந்து ட்ரோபோபாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியலன்னா கீழே வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் மறுபடியும் கூட உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ரெடியாக இருக்கேன். ஸோ இது வந்து ட்ரோபோஸ்பியர்னா என்ன, வெதர் மேக்கிங் லேயர், அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்ட்ராட்டோஸ்பியர், ட்ரோபோஸ்பியருக்கு அடுத்தது ஸ்ட்ராட்டோஸ்பியர். இட் எக்ஸ்டென்ஸ் டு ஹைட் ஆஃப் அபவுட் 50 kilometer அபவுட் எர்த் சர்ஃபேஸ். ஸோ எர்த் சர்ஃபேஸில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 50 kilometer எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. எர்த் சர்ஃபேஸ்லேருந்து உங்களுக்கு வந்து 50 kilometer எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க.
since the layer is concentration of ozone molecules, it is also referred as ozonosphere. ஸோ இதில் வந்து ஓசோன் கான்சன்ட்ரேஷன் மாலிகுல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இது என்ன சொல்கிறேன்னா ஓசோனோஸ்பியர்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் ஹைட். இங்கே வந்து ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆக நமக்கு வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன பார்த்தோம், ட்ரோபோஸ்பியரில் டெம்பரேச்சர் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் ஹைட் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இங்கே வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் ஹைட் இன் திஸ் லேயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லார்ஜ் ஜெட் பிளேன்ஸ் நார்மலி ஃப்ளையர். த அப்பர் லிமிட் ஆஃப் த ஸ்ட்ராட்டோஸ்பியர் இஸ் கால்ட் ஸ்ட்ராட்டோபாஸ். நான் சொன்ன மாதிரி அப்பர் லிமிட் ஆஃப் த ஸ்ட்ராட்டோஸ்பியரை நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்ட்ராட்டோபாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஜெட் பிளான்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த லேயரில் தான் உங்களுக்கு வந்து ஃப்ளை ஆகும் நார்மலாக அப்படின்றத சொல்லியிருக்காங்க. டைரக்ட் கொஷின் கூட கேட்கலாம், லார்ஜ் ஜெட் பிளான்ஸ் வந்து எந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அட்மாஸ்பியரில் வந்து போகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர். அடுத்தது மீசோஸ்பியர் பாருங்கள். மீசோஸ்பியர் எக்ஸ்டென்ஸ் பிட்வீன் 50 km to 80 km. த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் ஹைட். அடுத்தது இங்கேயும் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேடியோ வேவ்ஸ் டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் த எர்த் ஆர் ரிஃப்ளெக்டட் பேக் டு எர்த் ஃப்ரம் திஸ் லேயர். ஸோ ரேடியோ வேவ்ஸ் வந்து எர்த்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா, அது வந்து இந்த லேயர்லேருந்து உங்களுக்கு டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த மீட்டர்ஸ் நியரிங் த எர்த் கெட்ஸ் பர்ன்ட் ஹியர். ஸோ நம்ம வந்து மீட்ராய்ட்ஸ் அப்படி பற்றி பார்த்துருக்கோம். ஸோ நம்ம வந்து எர்த் சர்ஃபேஸ்க்கு வரத்துக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு வந்து எரிஞ்சு போயிடுச்சுன்னா அது வந்து மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கீழே வந்து விழுந்துருச்சுன்னா அது மீட்டராய்ட் அப்படின்னு சொல்லுவோம். கீழே வந்து விழுகிறது வந்து மீட்டராய்ட். மேலேயே உங்களுக்கு அட்மாஸ்பியர்லேயே வந்து எரிஞ்சிருச்சுன்னா அது வந்து மீட்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ மோஸ்ட் ஆஃப் த மீட்டர்ஸ் வந்து எர்த்துக்கு கிட்ட வரும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையே வந்து எரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த அப்பர் மோஸ்ட் லிமிட் ஆஃப் த மீசோஸ்பியர் வந்து நம்ம மீசோஸ்பாஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது தெர்மோஸ்பியர் பற்றி பார்ப்போம். தெர்மோஸ்பியர் எக்ஸிஸ்ட் அபவ் த மீசோஸ்பியர். இட் எக்ஸ்டென்ஸ் டு அபவுட் 600 km வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும் அபவ் த மீசோஸ்பியர். ஸோ மீசோஸ்பியருக்கு அடுத்தது தெர்மோஸ்பியர். மீசோஸ்பியர்லேருந்து உங்களுக்கு 600 km எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த கம்போசிஷன் ஆஃப் கேஸஸ் இன் த லோவர் தெர்மோஸ்பியர் இஸ் மோர் ஆர் லெஸ் யூனிஃபார்ம். ஸோ கம்போசிஷன் ஆஃப் கேஸஸ் பார்த்திங்கன்னா லோவர் தெர்மோஸ்பியரில் வந்து மோர் ஆர் லெஸ் யூனிஃபார்மாக தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்திங்கன்னா ஹோமோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். த அப்பர் போர்ஷன் ஆஃப் த தெர்மோஸ்பியரை வந்து அன்ஈவன் கம்போசிஷன் ஆஃப் கேஸஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்திங்கன்னா ஹெட்ரோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் ஹைட். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரோபோஸ்பியரில் தான் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் டிக்ரீஸ் வித் இன்க்ரீசிங் ஹைட்டுன்னு பார்த்தோம். மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் வித் டெம்பரேச்சர் இன்க்ரீசிங் ஹைட் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. அயனோஸ்பியர் இஸ் அ லேயர் ஆஃப் தெர்மோஸ்பியர் தட் கண்டைன்ஸ் அயன்ஸ் அண்ட் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். ஸோ அயனோஸ்பியர்னு ஒரு லேயர் இருக்கும் தெர்மோஸ்பியரில். ஸோ அதில் பார்த்திங்கன்னா அயன்ஸ் அண்ட் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது எக்ஸோஸ்பியர். இதுதான் பார்த்திங்கன்னா ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ஃபேக்ட் இருந்ததை பார்த்துட்டு வந்துடுவோம். மேக்னட்டோஸ்பியர் லைஸ் பிட்வீன் த எக்ஸோஸ்பியர். ஸோ மேக்னட்டோஸ்பியர் வந்து லைஸ் பியாண்ட் த எக்ஸோஸ்பியர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு வந்து மேக்னட்டோஸ்பியர் இருக்கும். இட்ஸ் த எர்த் மேக்னெட்டிக் பெல்ட். ஸோ எர்த்துக்கு வந்து ஒரு மேக்னெட்டிக் பெல்ட் இருக்கும். அங்கே வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், ப்ரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து சன்லேருந்து வரும் இல்லையா. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த எர்த் வந்து ட்ராப் பண்ணி வச்சுக்கும். ஸோ இந்த மேக்னட்டோஸ்பியரை வந்து உங்களுக்கு வந்து ஒரு மேக்னெட்டிக் பெல்ட் மாதிரி இருக்கும். சன்லேருந்து உங்களுக்கு ரேஸ் வரும்போது அதில் ப்ரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மேக்னட்டோஸ்பியர் வந்து ட்ராப் பண்ணி வச்சுக்கும், ட்ராப்ட் பை த எர்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த மேக்னெட்டிக் ஃபீல்டு எக்ஸ்டென்ஸ் டு அரௌண்ட் 64,000 km above the earth. ஸோ எர்த்துலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 64,000 km வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ ஒரு எர்த்தை சுற்றி பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ சன்லேருந்து உங்களுக்கு வர அந்த ரேஸ்லேருந்து வர அந்த ப்ரோட்டான்ஸ் எலக்ட்ரான்ஸ் இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ட்ராப் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எக்ஸ்டெண்ட் ஆகிற டிஸ்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸோஸ்பியர் தான் பார்த்திங்கன்னா அப்பர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த அட்மாஸ்பியர் இஸ் கால்ட் எக்ஸோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க.
This layer is extremely rarefied with gases and gradually merges with the outer space. நம்ம gases வந்து இங்கே எக்ஸ்ட்ரீமாக ரொம்ப லோவாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக வந்து அவுட்டர் ஸ்பேஸ் கூட போய் மெர்ஜ் ஆகிடும். நம்ம சொன்னோம் இல்லையா, அட்மாஸ்பியர் கிட்ட இருக்குது, அட்மாஸ்பியர் வந்து எர்த்துக்கிட்ட இருக்கும்போது நல்லா திக்காக இருக்கும், மேலே போக போக வந்து ரொம்ப தின் ஆகிடும், அதுக்கப்புறம் அவுட்டர் ஸ்பேஸோட மெர்ஜ் ஆகிடும் அப்படின்றாங்க. ஸோ கிராஜுவலாக பார்த்தீங்கன்னா கேஸஸ் வந்து கம்மியாகிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது போய் அவுட்டர் ஸ்பேஸோட மெர்ஜன் ஆகிடும். திஸ் ஜோன் இஸ் கேரக்டர்ஸ் பை அரோரா ஆஸ்ட்ரேலிஸ் அண்ட் அரோரா போரியாலிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜோனை வந்து எப்படி கேரக்டரைஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரோரா ஆஸ்ட்ரேலிஸ் அண்ட் அரோரா போரியாலிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அரோராஸ் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் கீழே. அரோராஸ் ஆர் காஸ்மிக் glowing lights produced by stream of electrons discharged from the sun's surface due to magnetic storms that are seen as unique multicolored fireworks hanging in the polar sky during midnight அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி அரோரா பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சோலார் சன்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சோலார் விண்டு வந்து உங்களுக்கு வரும். ஸோ அந்த விண்டு பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், மேக்னட்டோஸ்பியர்னு ஒன்று இருக்கும். ஸோ எர்த்தை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். இந்த சோலார் விண்ட்லேருந்து வர அந்த ஃப்ளேர் இருக்கு இல்லையா, உங்களுக்கு வந்து அதில் என்ன இருக்கும், ப்ரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த இது பார்த்திங்கன்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அட்ராக்ட் பண்ணிக்கும் ட்ராப் பண்ணிக்கும் அப்படின்றது தான் பார்த்தோம். ஆனால் சிலது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் ப்ரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போல்ஸில் அட்ராக்ட் ஆகிடும். ஸோ மேலே அட்ராக்ட் ஆகிடும். அதேமாதிரி கீழே இருக்க போலியும் நார்த் போலியும் சவுத் போலியும் உங்களுக்கு அட்ராக்ட் ஆகிடும். ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்க, அது வந்து என்ன உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகுன்னு பார்த்திங்கன்னா ஒரு கலர் ஃபார்மில் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ மேலே நார்த் போலில் இருக்கிறது வந்து அரோரா போராலிஸ், கீழே சவுத் போலில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அரோரா ஆஸ்ட்ரேலியஸ் இதுதான் சொல்லியிருக்காங்க. இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா ஸோ சன் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் ஒரு சோலார் ஃப்ளேர் நடக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்ட்டிகல்ஸ் வந்து எமிட் ஆகும், ப்ரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியில் வரும். இந்த சோலார் பார்ட்டிகல்ஸ் வந்து எர்த்துக்கு வந்து ட்ராவல் ஆகும். ஸோ எர்த்துக்கு ஏற்கனவே மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது இல்லையா, ஸோ அதனால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா இது வந்து என்டர் ஆகும் எர்த்துக்கிட்ட போகும்போது. ஸோ மோஸ்ட் ஆஃப் தம் வந்து ட்ராப் ஆகிடும். சிலது பார்த்திங்கன்னா வந்து போல்ஸ் கீழே போய் என்டர் ஆகிடும். ஸோ அப்போது இந்த எர்த்தில் பார்த்திங்கன்னா நமக்கு ஆக்சிஜன் நைட்ரோஜன் இருக்கும். ஸோ இங்கே வந்து நமக்கு வரது வந்து ப்ரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் வரும். இந்த ப்ரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸும் இந்த ஆக்சிஜன் அண்ட் நைட்ரோஜன் கூட வந்து நம்ம சேரும் போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா the charged particles collide with molecules and atoms in the earth atmosphere. ஸோ இங்கேருந்து வர இந்த ப்ரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே வந்து எர்த்து கூட இருக்க ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸோட வந்து கொலைட் ஆகும், பம்பார்ட் ஆகும். ஸோ இதன் மூலமாக பார்த்திங்கன்னா வந்து நமக்கு ஒரு லைட் எமிட்டிங் ஃபோட்டான் நடக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸாக ஃபார்ம் ஆகும். இந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தான் பார்த்திங்கன்னா வந்து எப்படி உருவாச்சு, கொலிஷன் பம்பார்டிங் இது மூலமாக உருவாச்சு. ஸோ எலக்ட்ரான்ஸ் அண்ட் அயான்ஸ் வந்து போகும்போது பார்த்திங்கன்னா எர்த்தில் வந்து இருக்க மாலிகுல்ஸில் வந்து பம்பார்ட் ஆகும் நமக்கு. அப்போ வந்து பம்பார்ட் ஆகும்போது என்ன ஆகும், நமக்கு ஒரு எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும், நமக்கு ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து போகும். பம்பார்ட் ஆகும்போது மாலிகுல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸைட்டட் ஸ்டேட் போகும். அப்புறம் திரும்பி பார்த்திங்கன்னா அந்த ஆக்சிஜன் நைட்ரஜன் வந்து அதோட ஒரிஜினல் லெவலுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காம் டவுன் ஆகும்போது நமக்கு வந்து பம்பார்ட் ஆகும்போது வந்து லைட் ரிலீஸ் ஆகாது. நம்ம வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டு போயிட்டு மறுபடியும் வந்து அது காம் டவுன் ஆகும் இல்லையா. ஸோ அந்த காம் டவுன் ஆகிற நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த கலர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ரெயின்போ மாதிரி இருக்கும். ஸோ கலர்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ ரெயின்போ எப்படி உருவாகுதோ அந்த மாதிரி கலர்ஸில் உருவாகும். ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் அரோஸ் ஆர் காஸ்ட் பை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாலிகுல்ஸ் இன்வால்வ் இன் த கொல்யூஷன். ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எப்படி ஒரு ஆரஞ்சு கலர் ஒரு க்ரீன் கலர், ஸோ இந்த மாதிரிலாம் எப்படி வரும்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாலிகுல்ஸ் வந்து கொலைட் ஆகும்போது உங்களுக்கு வரும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மேலே சவுத் போலில் இருக்கிறது வந்து மேலே நார்த் போலில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அரோரா போராலிஸ், கீழே சவுத் போலில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அரோரா ஆஸ்ட்ரேலிஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் தம் வந்து ட்ராப் ஆகிடும் மேக்னட்டோஸ்பியர்லேயே மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் மூலமாக. சிலது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு போல்ஸில் போய் அட்ராக்ட் ஆகிடும். ஸோ அங்கே ஆகிறது தான் பார்த்திங்கன்னா அரோரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது வெதர் அண்ட் கிளைமேட் பற்றி பார்ப்போம். வெதர் அண்ட் கிளைமேட் ஆர் த டேர்ம்ஸ் தட் ஆர் ரிலேட்டட் டு த அட்மாஸ்பியரிக் கண்டிஷன். ஸோ அட்மாஸ்பியரிக் கண்டிஷனை டேர்ம் பண்ணுறது ரிலேட்டிங்கான விஷயம் எது பார்த்திங்கன்னா வெதர் அண்ட் கிளைமேட். Weather denotes the way the atmosphere behaves every day, and climate reveals the average of weather conditions over a relatively long period of time. ஸோ வெதருக்கும் கிளைமேட்டுக்கும் முதல்ல டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. வெதர்னால் வானிலை, ஸோ
கிளைமேட்னா காலநிலை. ஸோ ஒவ்வொரு நாளும் கிளைமேட் பர்டிகுலராக ஒரு இடத்துல சென்னை ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் எப்படி இருக்குது அப்படின்றது சொல்கிறது வந்து வெதர். ஒவ்வொரு நாளும் வந்து வெதர் வானிலை அறிக்கை சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் எப்படி பிஹேவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறது வெதர். அதே வந்து ஆவரேஜாக மொத்தமாக ஒவ்வொரு நாள் எடுக்கிறோம் இல்லையா, அதை வந்து ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜாக வெதர் கண்டிஷன் சொல்கிறது வந்து நம்ம வந்து ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைமுக்கு வந்து ரிலேட்டிவாக சொல்கிறது வந்து கிளைமேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு வேறு பர்டிகுலராக ஒரு பிளேஸ்க்கு சொல்கிறது வந்து வெதர் கண்டிஷன். ஒரு பெரிய ஏரியா இந்தியாவோட இந்தியாவோட கிளைமேட் எப்படி இருக்கும், ஹாட் அண்ட் கோல்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது அது வந்து கிளைமேட். அதே பர்டிகுலராக சென்னையில் வந்து இன்றைக்கி வந்து வெதர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் சன்னியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து வெதர். ஸோ புரியலன்னா கீழே வந்து டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது, அதை டீட்டெயிலாக பார்ப்போம். Weather is the state of atmospheric condition for short duration over small areas. Weather is the condition of atmospheric condition for short duration over small areas. Climate is the study of average weather condition observed over a long period of time for a larger area. So short durationக்கு ஒரு ஸ்மால் ஏரியாவுக்கு சொல்கிறது வந்து வெதர், லாங் பீரியட் ஆஃப் டைமுக்கு ஒரு லார்ஜ் ஏரியா ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவுக்கு அப்படின்னு மொத்தமாக எடுத்துக்கணும்னா அது வந்து கிளைமேட். எக்ஸாம்பிள் வந்து வார்ம் கிளைமேட் சொல்கிறாங்க, வெதருக்கு வந்து பார்ட்லி சன்னி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வார்ம் கிளைமேட் சொல்கிறாங்க, வெதருக்கு வந்து பார்ட்லி சன்னி அப்படின்னு சொல்கிறாங்க. த வெதர் சேஞ்சஸ் வெரி ஆஃபன் ஹவர் டு ஹவர் அண்ட் டே டு டே. ஸோ வெதர் வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மழை பெய்யும். ஸோ ஒரு மணி நேரத்துக்கு கழிச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெயில் அடிக்கும். அது டே டு டே மாறிட்டே இருக்கும். இதை சொல்கிறது வந்து வெதர். ஸோ கிளைமேட் இஸ் மோர் ஆர் லெஸ் பெர்மனண்ட். ஸோ அதே மாதிரி ரிமைன்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவோட கிளைமேட் வந்து மான்சூன் கிளைமேட். ஸோ அதே மாதிரி ரைனி பார்த்துக்கோங்க. எ பிளேஸ் கேன் எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெதர் கண்டிஷன் இன் அட் ஏரியா. எ டே வித் ஹாட் மார்னிங் அண்ட் ஹாவ் அ ரைனி நூன். ஸோ ஒரு வெதர் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் வந்து ஹாட் மார்னிங்காக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மதியம் பார்த்திங்கன்னா ரைனி நோனாக இருக்கும். ஸோ இது வந்து ரைனி அப்படின்னு சொல்கிறோம். எ பிளேஸ் கேன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்மோஸ்ட் த சேம் டைப் ஆஃப் கிளைமேட். ஃபார் சிறப்புஞ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பிளேஸ் அது எடுத்துக்கும் போது அது பார்த்திங்கன்னா வெட் கிளைமேட்டாக தான் இருக்கும். ஸோ கிளைமேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது சில்லி. வெதர் டேட்டாஸ் கலெக்டட் எவ்ரி டே இன் த அப்சர்வேட்டர்ஸ். ஸோ வெதர் டேட்டா பார்த்திங்கன்னா டெய்லியும் கலெக்ட் பண்ணுறாங்க. வெதர் வந்து எப்படி சொல்லலாம், சில்லுன்னு இருக்குது அப்படின்றத சொல்லலாம். ஸோ கிளைமேட்ன்றது ஆவரேஜாக எடுக்கிறது, வெதர் டேட்டாவுக்கு ஆவரேஜாக எடுக்கிறது, பர்டிகுலராக ஒரு லாங் பீரியடுக்கு ஆவரேஜாக எடுக்கிறது. ஸோ ஒரு இடத்த வந்து நம்ம எப்படி சொல்லுவோம், எக்ஸ்ட்ரீம்லி கிளைமேட், அந்த இடத்துல வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறது கிளைமேட். Study of weather is called meteorology. Study of climate is called climatology. ஸோ ஒரு இடத்துல வெதர் சொல்லும் போது ஸ்ட்ராமின்னு சொல்லுவோம். ஸோ கிளைமேட்டுன்னு சொல்லும் போது பார்த்திங்கன்னா சைக்ளோன்னு சொல்லுவோம். There are many factors that influence weather and climate. ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது climate and weather இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஈக்வேட்டர், ஆல்டிடியூட், ஹைட்டு, சீக்கு நியராக இருக்கும், ப்ரிவைலிங் விண்டை பொறுத்து இருக்கும், மவுண்ட் பேரியர், பெரிய மவுண்டனால் பார்த்திங்கன்னா கிளைமேட் வெதர் வந்து சேஞ்ச் ஆகலாம், க்ளவுட் கவர், ஓஷன் கரண்ட்ஸ், நேச்சுரல் வெஜிடேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி ஒவ்வொன்றா பார்ப்போம் நம்ம. டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஈக்வேட்டர். So sun rays falls vertically on the equator. The rays are inclined on the regions away from the equator and near the poles due to spherical shape of the earth. The vertical rays heat up the earth more than the inclined rays. Thus the places near the equator are warmer than the places which are far away from the equator அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி டயக்ராமில் பார்ப்போம். ஸோ சன் வந்து உங்களுக்கு வந்து ரேஸ் வரும்போது பார்த்திங்கன்னா டேரெக்டாக வெர்டிக்கலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈக்வேட்டரில் வந்து விழும். அதே சன்னு போலாருக்கு வந்து எப்படி போகும்னு பார்த்திங்கன்னா இப்படி இந்த மாதிரி ஸ்லாண்டிங்கில் போகும், உங்களுக்கு இன்க்ளைன் ரேஸில் போகும். ஸோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா ஈக்குட்டோரியல் ஏரியாவில் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும், ரொம்ப வார்மாக இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஸ்லாண்டிங்காக தான் போகுது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இன்க்ளைன் ரேஸில் தான் போகும்போது பார்த்திங்கன்னா போலாரில் வந்து உங்களுக்கு அவ்வளோவா வந்து ஹீட் இருக்காது. ஸோ அங்கே